மகர விளக்கு பூசை நெருங்குவதால் சபரிமலை கோவிலில் கட்டுப்பாடுகள் அதிகரிப்பு. இணையதள முன்பதிவு 50,000 குறைப்பு. தமிழக கேரள எல்லையில் உள்ள சிறுவாணி அணையில் நீர்க்கசிவை தடுப்பது குறித்து நடுவண் வல்லுநர் குழுவினர் ஆய்வு. தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகள் தொடக்கம். சென்னையில் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். விவசாயிகளிடமிருந்து பொங்கல் கரும்பு கொள்முதல் செய்வதில் முறைகேடுகளை தடுக்குமாறு தமிழக அரசுக்கு அன்புமணி வலியுறுத்தல். ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாளை வேட்புமனு தாக்கல் தொடக்கம். மாநகராட்சி அலுவலகத்தில் முன்னேற்பாடுகள் தீவிரம். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சந்தையில் ஏலக்காய் விலை திடீர் உயர்வு. 1 கிலோ விரைவில் 4,000 ரூபாயாக உயரும் என எதிர்பார்ப்பு. கோவை உடையம்பாளையம் பகுதியில் மாட்டிறைச்சி பிரியாணி கடை நடத்தக்கூடாது என தம்பதியரை பாஜக நிர்வாகி மிரட்டியதால் பரபரப்பு. தென்காசி அருகே மூட்டை மூட்டையாக மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கடும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி காரைக்காலை சேர்ந்த மீனவர்கள் 10 பேரை ஒரு விசைப்படகுடன் சிறைபிடித்தது இலங்கை கடற்படை. தங்கம் விலையில் பவுனுக்கு 280 ரூபாய் உயர்வு. சென்னையில் 1 பவுன் அணிகலன் தங்கம் 58,080 ரூபாய்க்கு விற்பனை.